வணக்கம். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் களமாடிய தோள்களும் கனவாகா முத்தங்களும் என்ற நூலில் இருந்து ஒரு கவிதை. கவிதையின் பெயர் யார் கெஞ்சுவது. சாளரம் திறந்து வைத்தேன், காற்று தனியாக வராமல் மலர்களின் மனம் கொண்டு வந்தது. நிலாவும் தனியாக வரவில்லை, கனவுகளை தன் கைகளில் கசங்காமல் காத்து கொண்டு வந்தது. நேரத்துக்கு நிறைவு இல்லை, பொறு பொறு என்று பொழுதிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தது. நிமிடங்கள் நின்று நின்று நகர்ந்தன. நேற்றைய இரவுக்கும் இன்றைய இரவுக்கும் ஒரே நிறம்தான். நேற்றைய விளக்குக்கும் இன்றைய விளக்குக்கும் வெளிச்சம் ஒரே நிறம்தான். மலர்களை கிண்ணத்தில் திருத்தமாய் காற்று வைத்தது. கனவுகளை வரவிருக்கும் என் தூக்கத்திடம் ஒப்படைக்க நிலா இன்னும் எவ்வளவு நேரம் பொறுமை காக்கும்? நிமிடத்தின் தலை நரைக்க தொடங்கிவிட்டது. சாளரத்துக்கு வெளியே என்னை பார்த்தவாறு நிற்கும் இலைகளுக்கு போய் பொழுது உதிரத் தொடங்கியது. என் வயதிடம் பொறு பொறு கெஞ்சிக் கொண்டிருப்பது யார்? இதோ சாளரத்து வழியாக வந்துவிட்டது என் கவிதை. காற்றை, நிலாவை, இரவை, விளக்கை, மலர்களை, கனவுகளை கட்டித் தழுவிய என் கவிதை உணர்வெழுச்சியின் உச்சத்தில் திருவிழா நடத்தி கொண்டாட்டம் போடுகிறது. என் வயதிடம் இன்னும் நான் எழுதுவேன் என்று ஆசையோடு எதிர்பார்த்து துடிக்கும் கவிதைகள்தான் என் வயதிடம் பொறு பொறு என்று கெஞ்சிக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு கவிதையுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.